451வது ஸ்லோகம். இந்த நாத பத்ததி என்கின்ற 14வது பத்ததியின் 71வது ஸ்லோகம். परिमित परिवार परिमित परिबर्हं पादुके संचरिष्णौ त्वयि विनिहित पादे लीलया रंगनाथे विनयमयति नियमयति विपञ्चीं नित्यमेकान्त सेवी विषमयितुमुदारन् आदरस्ते निनादान् पादुके पादुकये रंगनाथ पादुके रंगनाथनुடைய பாதுகையே வினிஹித பாதே எந்த திருவடியானது வைக்கப்பட்டதோ துவை உன்னில் சஞ்சரிஷ்ணௌ எது நடந்து நடந்து தோய்கின்றதோ. அது இப்ப பாதுகையை வச்சுன்னு பகவான் சஞ்சரிக்கிறாரான்னு கேட்டா விபவாவதாரத்தை ராமனாக கிருஷ்ணனாக நடந்தார். அதே பகவான் உற்சவ திருமேனியில இருக்கும்போது அவரும் உற்சவ காலங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட பாதங்கள் துவை உன்னில் சஞ்சரிஷ்ணௌ லீலையா. ஆச்சரியமா இவர் நடக்கிறார். எதுக்குன்னா லீலையா, சும்மா ஒரு ஜாலியா அவருடைய இச்சைக்காக நடக்கிறார். நடக்கும்போது பரிமித பரிபர்ஹம், பரிபர்ஹம் அதாவது கூட நடக்கும்போது சத்திர சாமராதிகளோட பெருமாள் நடப்பார். இப்ப பெருமாளுக்கு காஞ்சிபுரத்துல அழகே என்ன தெரியும், கொடை. அந்த கொடை போடுறது பிடிக்கிறதுங்கிறது ஒரு தனி ஆச்சரியம். பெருமாள் வந்து அனந்த சரசை தாண்டி அப்படியே ஜம்முன்னு 2 கொடை அது ஒரே நிலையில இருக்காரு. ஒண்ணு வசதியா இருக்கும், இன்னொரு 2 அடி கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். அந்த கொடையோட அழகை பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கும். அப்படின்னா அவர் வரும்போதே கொடையோட வர்றார். திருவாரவட்ட கைங்கரியம்னு உண்டு. காஞ்சிபுரம் போனேன்னா ஆலவட்ட கைங்கரியம் உண்டு, சாமர கைங்கரியம் உண்டு. சாமரம் வேற, ஆலவட்டம் வேற. இந்த சாமர கைங்கரியம் உண்டு, ஆலவட்ட கைங்கரியம் உண்டு, சத்திர கைங்கரியம் உண்டு. அதே மாதிரி பரிதி, அதாவது இந்த பீகாக் ஃபெதர்ஸ், அது ஏறக்குறைய நம்ம வந்து இந்த டிராபிக் சிக்னல்ல எல்லாம் ஒரு சில பேர் வந்து அந்த சாம்பிராணி வச்சுன்னு அதெல்லாம் பார்ப்போம். அந்த மோகன பிஞ்சிகாந்தேன்னு தேசிகன் எடுக்கிறதுக்கு மோகன பிஞ்சிகான்னு பேர். அந்த காலத்துல சில பௌத்தாள்லாம் அந்த கையில வச்சுட்டு இருப்பா. கையில வச்சுட்டு ரொம்ப அழகா அதை மயில் அப்படி கொத்த வச்சுன்னு இப்படி நடந்து வருவா. புத்தா அந்த காலத்துல அப்படி நடந்து வந்ததாக சொல்லுவது உண்டு. அதாவது இது வந்து பிராச்சீன புத்தா, நவீன புத்தா, ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட புத்தர் அல்ல. அதுக்கு முன்னாடி இந்த அர்ஹதன்னு எடுக்கிறார் விஷ்ணு புராணத்துல பராசரர். அவர் கையில வந்து மோகன பிஞ்சிகாந்தேன்னு கையில வந்து அந்த மயிலரகை தான் கூட வச்சுன்னு வருவார். அந்த மாதிரி பெருமாளுக்கு எது வச்சாலும் அழகு. கேரளத்தை பார்த்தேன்னா அந்த மயிலரகை வச்சு அப்படி விசிறி மாதிரி பண்ணி கிருஷ்ணருக்கு வைப்பா. ரொம்ப அழகா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அதனால இந்த இடத்த சொல்ற பரிமித பரிபர்ஹம். அதனால அப்பேற்பட்ட சத்திரசாமராதிகளோட வரக்கூடியவர் நாரதர் வந்து ஏகாந்த சேவின்னு பேர். அதாவது ஸ்ரீரங்கத்துல பிரத்யேகமா என்னன்னா பெருமாள் எழுப்புவதற்கும் துயில் கொள்வதற்கும் ஒரு முக்கியமான வாத்தியம் வீணை. ஏகாந்த சேவையில நம்ம ஒரு சுவாமி போய் நல்லா வீணை வாசிச்சுட்டு வருவார். அந்த வீணை வாசிச்சாலும் படுத்துப்பார், வீணை வாசிச்சாலும் எழுதுப்பார். அந்த மாதிரி வீணானாலும் அந்த பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கவே இருக்கு மகதி. யார் மகதி? நாரதரோட வீணை. அதனால மகதினா ஏதோ மாமி எனக்கு தெரிஞ்சு பாடுறான்னு வச்சுன்னா நாரதரோட வீணை பேரு மகதி. வீணை வச்சு மகதியை வச்சு வாசிக்கிறாரு இல்லையா? வாசிக்கும் போது ஏகாந்தமா வாசிக்கிறாராம். அந்த ஏகாந்தத்துல வாசிக்க கூடிய நாரதர் கூட கொஞ்ச நாள் அந்த வீணை வாசிக்கிறது நிறுத்தி விடுறாராம். ஏன்னா இந்த சப்தம் பாதுகா தேவியின் நாதத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த நாதம் போருமே நினைச்சிட்டு நாரதா ஏகாந்த சேவி நித்தியம் நியமயதி விபஞ்சி. விபஞ்சி அவர் வந்து இந்த விபஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அது பகவத்பாதானும் சௌந்தரிய லஹரியில யூஸ் பண்றாரு. இங்க விபஞ்சாம் காயத்ரி தீம்னு வருது இல்லையா அந்த இடத்துல. அதாவது இந்த விபஞ்சி, அந்த இடத்துல விபஞ்சி வீணா நிஷமயித்தும் தே நினாதானு உதாரானு. அதனால உயர்ந்து இருக்கக்கூடிய உன் பாதுகா தேவியில ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த நாதமானது, அந்த மணியானது அதனுடைய நாதம் கேட்கணும்னு ஏகாந்தத்துல வாசிக்கக்கூடிய நாரதர் கூட அந்த வீணாநாதத்தை கொஞ்ச நாளி நிறுத்தி வைக்கிறாரே உன்னுடைய நாதத்தை கேட்கணும்னு. அப்பேற்பட்ட பாதுகா தேவியன்னு 2த்தையும் கலந்து சொல்றார். பாதுகா தேவியின் பெருமையும் சொல்றார், ஸ்ரீரங்கத்துல நடக்கிறதையும் சொல்றாரு. ஏன்னா பொதுவா வேற எல்லா விதேசத்தையும் இந்த வீணை வாசிக்கிற கைங்கரியெல்லாம் கிடையாது. ஸ்ரீரங்கத்துலதான் இந்த யானை உண்டு, குதிரை உண்டு. யானை
வரா மாதிரி கர்ப்பகிரகமும் உண்டு. இப்போ யானை வரணும்னா சட்டுனு யானை உள்ள வர முடியுமோ? அது காயத்ரி மண்டபத்துக்கிட்ட வர முடியும். சில கோவில்கள்ல தான் ஆணைக்கே பிரவேசம் உண்டு. அதனால அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த திவ்யதேசமா இருக்கு. விஹரதி விஷிகாயாம் ரங்கநாதே சலீலம் கமனவச விலோலைர் கர்ப்பரத்னை குவணத்யாஹ மணிவலய நிநாதைர் மஞ்சுளைஸ்தே திஷந்தி பிரதிவச்சனமுதாரம் பாதுகே பௌரநாரியஹ. பாதுகே ரங்கநாத பாதுகே, ரங்கநாதனுடைய பாதுகே விஹரதி விஹரதி நடக்கும் போது சலீலம் ரொம்ப ஒரு லீஜரா நடக்கிறார் இல்லையா? நமக்கு என்ன இப்ப பஸ்ஸுக்கு நடக்க சொன்னோம்னு வச்சுக்கோங்க, மெதுவா நடக்கலாமே, எனக்கு என்ன அவசரமே இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப வேகமா நடந்துட்டா கீழே விழுந்துடும். அதனால மெதுவா அப்படியே நடந்து வந்து அந்த ரோட்ல என்ன கொஞ்சம் நாளை பஸ் நின்றுட்டு போட்டோம், டிராபிக் நிக்கட்டுமே, அதுல என்ன இப்போ பெருசா, அதனால மெதுவா நடந்து வரலாம். விஹரதி. அடுத்தது சலீலம் விஷிகாயா. விஷிகாயா அந்த தெரு முலைகள்ல நடந்து வரும்போது தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தின் முதல் அதிகாரம் உபோத்காதாதிகாரத்துல ஒரு இடத்துல சொல்றார், கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கௌதஸ்குத நிவர்த்தகான் வந்தே ஹஸ்திகிரீஷஸ்ய வீதிஷோதக கிங்கரான். அதாவது கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரி, நிறைய பேர் சாஸ்திரத்தை விசாரம் பண்ணாலாம். பண்ணிட்டு என்ன பண்ணா, தெருவெல்லாம் குப்பையாக்கிட்டான். என்ன அர்த்தம் என்னன்னா, அவர் சொன்னதெல்லாம் ஒண்ணும் ஆத்ம ஜீவனத்துக்காகவே இல்ல, கர்மத்தை விசாரம் பண்றேன், ஞானத்தை விசாரம் பண்றேன்னு சொல்லிட்டு போட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் போட்டு குழப்பி அதெல்லாம் பண்ணி வச்சு குப்பையா ஆக்கி வச்சிருக்கான்னு தேசிகன். கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரி கௌதஸ்குத நிவர்த்தகான். இது அடியனுக்கு ரொம்ப தெரியாது. அதனால சில இடங்கள்ல தோணும், ஒருவேளை அந்த காலத்து பெரியவாள்லாம் ஞானத்தை குப்தமா வச்சதுக்கு இதுதான் காரணமோ. இப்போ when knowledge is widely available, I wouldn't say knowledge, books are widely available, online, offline, it is left to the person who reads to interpret in some of the worst ways. இப்போ வந்து இது வந்து கடமையை செய், என்ன எதிர்பார்க்கப்படுது, பலனை எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா ஏதாவது குழந்தை படிக்குமோ? யோசிச்சு பாருங்களேன். கடமையை செய், அது என்ன சொல்லணும், எதுக்கு இம்ப்ராக்டிக்கலா கிருஷ்ணர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிறது நமக்கு அர்த்தம் தடிக பண்ணி போடணும், மத்தியானம் உழைக்கணும், அதை பத்தியா கிருஷ்ணர் சொல்றார்? இல்லாட்டா ஏதாவது கர்மயோகத்தை பத்தி சொல்றாரா? அந்த கர்மாவை எப்படி ஸ்வீகரிக்கணும்னு சொல்றாரா? அதனால we should always see shlokas with reference to the context. சும்மா அதை ஏதோ தனியா ஒன்று எடுத்து கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது, இது எப்படி நீங்க ஒத்துக்கள் இல்லையா? இன்னொன்னு பின்னாடி சர்வதர்மான் பரித்தியஜ, எல்லா தர்மத்தையும் விட்டுடும் விட்டாரு. ஏன்னா தியஜ்ஜியான விடுறது, பரித்தியஜ நன்னாவே விடுறது, சர்வதர்மான் பரித்தியஜ தர்மத்தை அவரே விட்டாரு இப்படின்னு இன்டர்பிரேட் பண்ணா அப்ப பகவத்கீதை எதுக்கு படிப்பானே இல்லையா? அதனால how do we even interpret? How do we even understand? Do translations do justice to it? Oh Arjuna, the lotus eyed one, I hereby command upon you, நான் கூறுகிறேன் in the name of God, so you should leave all the dharma, says Krishna. அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது அசக்தனமா இல்லையோ? அவர் வந்து அந்த இடத்துல இப்ப சரணாகதி பரமா வச்சுட்டேன்னா முன்னாடி சொன்ன பக்தி யோகத்தை விட்டுட்டு சரணாகதி பண்ணுங்கிறாரா? இல்லாட்டா பக்தி யோக பரமா வச்சுட்டேன்னா சத்வாரக நிஷ்டையா அத்வாரகமா சொல்றாரா? ஒண்ணு அதெல்லாம் புரியாம let Bhagavad Gita be Gita. Are you listening to Gita? I'm just reading Gita these days. Who is that Gita? Bhagavad yeah. Who is Gita? அப்படின்னா see there is a methodology why our acharya said இதை கத்துண்டோ அதை கத்துக்கோ, அதை முடிச்சோம்னா அதுக்கு போ. ப்ரொக்ரெஷன் லெவல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? முன்னெல்லாமே இந்த 60s 70s ரொம்ப ஃபேமஸ் இந்த டபுள் ப்ரமோஷன். இது டபுள் ப்ரமோஷன் கிடைச்சுட்டு இருக்கும்பா, ப்ரமோஷன் அதுல கிடைச்சுட்டு. ஆனா யோசிச்சு பாருங்க, டபுள் ப்ரமோஷன்ல ஞானத்துக்கு உஜ்ஜீவன் ஆயிடுது அந்த குழந்தை. ஓஹோ ஆஹோ படிச்சுட்டு கொடுத்துறா. But the maturity of the child may not be so high as his peers. அப்ப அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நாழி ஆகும். அப்ப அந்த டபுள் ப்ரமோஷன் ஆகும் போதே there is one defect attached along with it. அந்த மாதிரிதான் கீதையை வந்து முதல்லயே படிக்கிறது is a disasterங்கிற. முதல்ல கீதை இப்ப நான் வந்து ஒண்ணுமே எனக்கு இந்து மதத்தை பத்தி தெரியாது, I want to learn, begin with something else. ராமாயணம் கத்துக்குங்கோ, ராமாயணம் கேளுங்கோ, பாகவதம் கேளுங்கோ, பக்தியில லயிச்சுடுங்கோ. அப்போ நீங்க பகவத்கீதைக்கு வந்து என்ன பரிபக்வமான ஒரு மனசு இருக்கும். ஆரம்பிக்கும் போதே பகவத்கீதை அது புரியாது. எப்படி சுவாமி புரியும்? யோசிச்சு பாருங்களேன். அப்ப புரியாதுங்கச்சு என்ன ஆகும்? நீங்களா உங்க ஓன் இன்டர்பிரிட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சுவேன். சிதப்பிரஜ்ஞன்னா வேற, இதுனா இது, 2-3 ஆச்சாரியால் வேற ஒன்னா கலந்து போட்டு அது எரிசேரி ஆக்கி. இப்போ
ஆதிசங்கரர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சங்கரருடைய கீதா பாஷ்யம் உண்டு. பகவத் பாஷ்யக்காரர் ராமானுஜர் ஒன்று பண்ணியிருக்கார். அதுக்கு ராமானுஜருடைய கீதா பாஷ்யம் உண்டு. அதற்கு அனுகுணமாய் சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகான்னு ஒரு பெருத்த வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மத்வாச்சாரியால் ஒன்று பண்ணியிருக்கார். இந்த மாதிரி பல, ஐயோ கீதைக்கு கேட்கவே வேண்டாம், அவ்வளவு வைசாச்ச பாஷ்யம், ஹனுமந்த பாஷ்யம், என்னென்னவோ இருக்கு. அவ்வளவு அபினவகுப்தர் ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கார், மதுசூதன சரஸ்வதி பண்ணியிருக்கார், ஸ்ரீதர சுவாமி பண்ணியிருக்கார், அவ்வளவு இருக்கு. இல்ல சுவாமி எல்லாத்தையும் ஒரு தடவை படிக்கணும், இது கரையேற மாதிரியே இல்லை. ஏன்னா ஒருத்தர் ஒரு ரூட் எடுத்துட்டு இருக்கா இன்டர்பிரட் பண்றது. இதுல எது சரி எது தப்புன்னா நான் சொல்ல வரேன். அடியனை கேட்டா நான் சொல்லிடுவேன் ராமானுஜருக்கு ஆஹா கம்பீரமான ஒரு பாஷ்யம் அப்படின்பேன். இப்ப சங்கரர் ஃபாலோவரை கேட்டா ஆதிசங்கரர் எழுதியிருப்பார், நான் அப்ப என்ன சொல்லிடுவேன், அந்த பாஷ்யத்தை மட்டும் படிங்கோங்கிற. இது நீங்க பெரிய ரிசர்ச் ஸ்காலரா இருந்தேன்னா எல்லாத்தையும் கலந்து கட்டிலாம் பார்த்து இது ஒரு புஸ்தகம்லாம் எழுதலாம். ரிசர்ச் ஸ்காலர் இல்லை, நம்ம உஜ்ஜீவனத்துக்காக தேடுறோம் வச்சு ஒண்ணு மட்டும்தான் படிக்கணும். எல்லாத்தையும் படிச்சு கடைந்து நான் என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறோம், ஒண்ணும் நடக்காது, குழப்பம் தான் மிஞ்சம். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, தேசிகன் சொல்றார் கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரி கௌதஸ்குத நிவர்த்ததான். இந்த மாதிரி விசாரம் பண்றேன்னு சொல்லிட்டு குழப்பி கீழே குப்பையாக்கி வச்சிருக்கா காஞ்சிபுரத்து வீதியையும். கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரி கௌதஸ்குத நிவர்த்தகான் வந்தே ஹஸ்திகிரீஷஸ்ய. இங்க இருக்கக்கூடிய வேழமலைநாதன், இங்க யானமலை மீது சேவை சாதிக்கக்கூடிய ஹஸ்திகிரிநாதனுடைய அனுகிரகத்தால் வந்தே ஹஸ்திகிரீஷஸ்ய வீதி சோதக கிங்கரான். முதல் காரியமா இந்த குப்பையெல்லாம் எடுக்கணும். அந்த குப்பை எடுக்கிறதே பெருத்த வேலைங்கிற. அதனால பகவான் இந்த வீதிகள்ல நடந்து வரதே ஒன்னும் லீலையா நடந்து வர. அவர் திருவடி பட்டாலே குப்பை எடுக்க வேண்டாம், குப்பை போயிடும். பவித்ரானாம் பவித்ரம்யோ மங்களானாம் மங்களம். அவரோட பெருக்கவே வேண்டாம். நம்மள மாதிரி கீழே குறிஞ்சி அப்படியே புட்டு வைத்த முகமோ அதெல்லாம் ஒண்ணுமே தேட வேண்டாம். அப்படியே அவர் நடந்து வந்தார்னா அந்த இடத்த குப்பை எல்லாம் போயிடுங்கிறார். அதனால இந்த இடத்த சொல்றார் விஷிகாயாம் பௌரநாரியா. அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள் மஞ்சுளைகி, ரொம்ப அழகா மஞ்சுளன்னு சொன்னா ரொம்ப மெலோடியஸ் அர்த்தம். மஞ்சுநாதம்னு பேர். நல்ல மணி வலய நினாதைகி, கையில போட்டுட்டு இருக்க வளையல், அதுல குட்டி குட்டியா மணி இருக்கான். இந்த கடல் ஓரமா இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கு ஷெல்ஸ் இதெல்லாம் விற்பா இல்லையா, இதுல கூட வளையல் பண்ணுவா. அதனாலதான் ஆண்டாள் திருப்பாவையில உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு மங்கள விஷயமான வச்சு கையில மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, அந்த இடத்துல மத்தினால் இன்னும் வளையல், இன்னொரு இடத்துல வளையல் வருமே நீங்க தோல் வளையே. அப்புறம் இன்னொரு இடத்துல வரும் ஓடாத தோல் வரியன் அந்த கோவா சீரார் வளையொலிப்ப. நான் அப்படி சொல்லிவிடுறேன். என்னன்னா மொத்தத்துல என்னன்னா அந்த வளையலின் நாதம். பொதுவா if it is a plain வளையல்னு வச்சுருவோம், அது சத்தம் போடாது, ஏதோ தொங்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி வளையல் தரித்திருக்கக்கூடிய பெண்களா என்ன சொல்றார், மஞ்சுளைகி மணி வலய நினாதைகி. அவ கையில தரித்து கொண்டிருக்கக்கூடிய வளையல் அதுல ரத்தினங்கள் பொறிந்திருக்கு. திசந்தி பிரதிவச்சனம். என்னன்னா பெருமாள் வீதி வழியா நடந்து வர, அவர் திருவடியில் தரித்திருப்பது பாதுகாதேவி, அதுல மணிகள் இருக்கு, அது ஒரு நாதம் எழுப்புறது. இப்படி பெருமாள் நடந்து வரும்போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அவ கையில வளையல் வச்சிருக்கா, அந்த வளையல் ஒரு நாதம் எழுப்புறது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் பேச்சான். பாதுகாதேவி ஜம்முன்னு ஒரு சத்தம் போடுறாளாம், ஜல். அவ வளையல் மூலமா அதுக்கு பதில் சொல்றாளாம், ஜல் ஜல். புரியுறதோ? அதாவது இது ஒண்ணு பேசிட்டுனா அது ஒண்ணு திரும்பி பேசுறது. இவ ஒரு பெண், கீழே பாதுகா தேவிங்கிறது ஒரு பெண். அங்க அழகான பெண்கள் தரித்திருப்பது அந்த சப்தத்தை எழுப்பக்கூடிய வளையல். அந்த வளையல் எழுப்புவது அழகான நாதம். இந்த நாதத்துக்கு பிரதிவச்சனம் அந்த நாதம். புரியுதா? இப்போ பாட்டுல போட்டி போட்டானா திருப்பி பாட்டுலதான் பாடணும், இல்லையா டான்ஸ் ஆட முடியாது. டான்ஸுக்கு டான்ஸ், பாட்டுக்கு பாட்டு, அப்பதானே சரியான போட்டின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த இடத்துல என்ன சொல்றாரு, மணிவலய நினாதைகி திசந்தி பிரதிவச்சனம். அது திரும்பி சொல்றது
குணந்தியா அது வந்து நல்ல ஒரு சப்தம் ஓடுறது. கமன கர்ப்பரத்னைஹி, கமன நடக்கும்போது அதுக்குள்ள கமன கர்ப்பரத்னைஹி, அதுல துளை போட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்னம். வச விலோலைஹி, ஒரு ஒரு அடியும் பகவான் எடுத்து வைக்கும் போது அது ஒரு பாதுகாதேவி ஒரு நாதம் போடுறா, அதுக்கு பதிலா அந்த பெண்கள் வந்து கையில பதில் சொல்றா அப்படிங்கறது அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, சஜாதிய வஸ்துக்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயம் நடக்குமா? சஜாத்தியம்னா ஒரே ஜாதியை சேர்ந்தவளா இருக்கணும். இப்ப வித்வான், அதே கோஷ்டியில இருக்கக்கூடிய வித்வான், அவ ரெண்டு பேரும் பேசிட்டா பாசுர ரீதியா பேசிப்பான் இல்லையா? இப்ப வந்து ரொம்ப பிரபந்தம் தெரிஞ்சவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 4,000 திவ்ய பிரபந்தத்தை கரைச்சு குடிச்சவர் ரெண்டு வித்வான்கள் இருக்கா, ஒருத்தருக்கு மீட் பண்ணிக்கிறார். அப்போ பிரபந்தத்தின் வரிகளின் வார்த்தைகளை வச்சுட்டே அவ பேசிப்பான். புரியுது? அவ வந்து சாதாரணமா எப்படி இருக்கள், எல்லாரும் ஆத்ம சௌக்கியமா அப்படின்லாம் கேட்கணுங்கிறது இல்ல. அதனால கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் வந்து எம்மை ஆராய்ந்து அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா உட்காந்துருக்கும் அர்த்தம். அப்ப இவர் அது புரிஞ்சு போயிடும். அப்போ ஒரே ஜாதியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் ஒரே மாதிரி பேசிப்பா. இது ரெண்டு பெண்கள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் தரித்திருக்கக்கூடிய வளையல் அது கையில, இன்னொன்னு பெருமாள் தரித்திருக்கக்கூடிய பாதுகாதேவி காலில. அதனாலதான் கம்பர் கூட சொல்லும் போது கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இங்க கால் அழகு, அங்க கை அழகு, அங்க வளையல், இங்க பாதுகை. இது ஒரு சத்தம், அது ஒரு சத்தம். பிரதிவச்சனம், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பேசிக்கிறது கேட்கறது அப்படின்னு இந்த இடத்துல வச விலோலைஹின்னு எடுக்கிறார். அடுத்தது அனுகிருத சவனீய ஸ்தோத்ர சஸ்திரம் நிநாதைஹி அனுகத நிகமாம் த்வாமாஸ்திதோ ரங்கநாதஹ அனிதர விபுதார்ஹம் ஹவ்யமாஸ்வாதயிஷ்யன் விஷதி சரணரக்ஷே யஜ்ஞவாட்டம் த்விஜானாம். சரணரக்ஷே, பகவானுடைய சரணத்தை ரக்ஷணம் செய்ய வல்ல சாமர்த்தியம் படைத்த பாதுகாதேவியே ரங்கநாத சரணரக்ஷே ஆஸ்திதா, உன்மீது துவாம் உன்மீது ஆஸ்திதா நிநாதைஹி, அழகான சப்தம் எழுப்புகின்றபடியால் அனுகிருத, அது அனுகிருத்தன்னா அது அப்படியே மிமிக் பண்றதுன்னு அர்த்தம். மிமிக்ரின்னு சொல்றோம் பாருங்க. ஒருத்தர் பண்ணார்னா அது அப்படியே ரிப்பீட் பண்ணி காமிக்கிறது, மிமிக் பண்ற மாதிரி இருக்கான். இது ஸ்தோத்திர சாஸ்திரம். ஸ்தோத்திர சாஸ்திரம் இதெல்லாம் நம்ம உலகத்துல கொண்டாடிட்டு இருக்கோம், அதெல்லாம் அந்த பாதுகாதேவியின் நாதத்தை அப்படியே மிமிக் பண்ற மாதிரி இருக்கான். அப்படின்னா அந்த பாதுகாதேவியின் நாதம் தான் இந்த ஞானத்தை எல்லாம் கொடுக்குது. அடுத்தது சவனீய. சவனீயன்னா இது வந்து ஒரு விஷயம் தேசிகம் யோசிச்சிருப்பார். சாந்தோக்கிய உபனிஷத்துல புருஷ வித்யான்னு ஒரு பிரகரணம் உண்டு. அந்த புருஷ வித்யால என்ன சொல்றாருன்னா 114 வருஷம் ஒரு மனிதனால வாழ முடியும் ஒருவேளை இந்த புருஷ வித்யா அனுஷ்டித்தார். 116 120 தான் சொல்றார். அதனால இந்த 116 வருடங்கள் வாழ முடியும். அது இந்த புருஷ வித்யா அனுஷ்டிக்க கூடியவனுக்கு. அதுல 3 சவனங்கள் உண்டு. பிராத சவனம், மாத்திய தினம் சவனம், திருத்தீய சவனம் உண்டு. முதல் சவனத்தை அனுஷ்டிக்க கூடியவனுக்கு 24 வருஷம் வாழலாம். மாத்திய தின சவனத்தை அனுஷ்டிக்க கூடியவன் 44 வருஷம் வாழலாம். இதே திருத்தீய சவனம் அனுஷ்டிக்க கூடியவன் 48 வருஷம் வாழலாம். 24 44 48 116 வருஷங்கள் வாழலாம். அப்ப சவனீயங்கிறது ஒரு விதமான பிரக்ரியை. அதனால சொல்ற நிநாதைஹி ஸ்தோத்திர சாஸ்திரம் சவனீய சொல்லிட்டோ அனுகத நிகமானாம், எந்த வேதங்கள் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றதோ விஷதி நுழைந்து யஜ்ஞவாட்டம், யஜ்ஞவாட்டத்தை நுழைந்து யஜ்ஞவாட்டத்துக்குள்ள வந்து த்விஜானாம், அதாவது பிராமணர்கள் ஆஸ்வாதயிஷ்யன், யாரெல்லாம் இதை ரொம்ப ருச்சிக்கணும்னு வராளோ ஹவ்யம், ஹவ்யம் விபுதார்ஹம், விபுத அப்படின்னா இது சாதாரணப்பட்டவர்கள் தேவர்களுக்கு அல்ல, உயர்ந்த பெருமாளுக்கு தேவாதிநாதனுக்கு கொடுக்க வேண்டிய ஹவிஸாக இருக்கின்றது. அப்ப ஹவிஸ கொடுக்கணும் நினைக்கக்கூடியவா, தேவாதிநாதனுக்கு கொடுக்க வேண்டும் நினைக்கக்கூடியவா. எந்த தேவாதிநாதன்?
எவனை ஸ்தோத்திரம் சாஸ்திரம் மூலமா கொண்டாடுறோமோ அப்பேற்பட்ட தேவராஜன் தேவாதிநாதன். அந்த பகவான ஸ்தோத்திரத்திலேயும் சாஸ்திரத்திலேயும் கொண்டாடுறதுக்கு இன்ஸ்பிரேஷன் எது? இந்த பாதுகா தேவி நடக்கும் போது எழுப்பக்கூடிய நாதம். அப்ப அவநாதம் தான் ஸ்தோத்திர சாஸ்திரங்களை உருவாக்குறது, அவநாதம் தான் சவனியத்தை பண்ண வைக்கிறது, அவநாதம் தான் சாட்சாத்து பகவானையே நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கிறது. அப்படிங்கிற இந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல எடுக்கிற அடுத்த ஸ்லோகம். சரண கமலமே மேதத் ரங்கநாதஸ்ய நித்யம் சரணமிதி ஜனானாம் தர்ஷயந்தி யதாவத் பிரதிபதமபி ஹிருத்யம் பாதுகே ஸ்வாதுபாவாத் அனுவததி பரம் தே நாதமாம்நாய பங்கிஹி. பாதுகே பாதுகையே ஆம்நாய பங்கிஹி, அதாவது வேதத்தின் வழியில் அப்படின்னு அர்த்தம். அதனால அனுவததி யார் கூடவே போராடோ, பிரதிபதம் அப்படி ஒவ்வொரு அடியும் வச்சு போராடோ, ஸ்வாதுபாவாது அது பாதுகையில் எழுப்பக்கூடிய நாதத்தின் ஸ்வீட்னஸ். அதனால சொல்ற ஸ்வாது பாவாது. ஸ்வாதுன்னு சொன்னாலே ஸ்வாதிஷ்ட் சொல்றாங்க, ஸ்வாதிஷ்ட்னா டேஸ்டின்னு அர்த்தம். ரொம்ப ருச்சிகரமாக இருக்கின்றதோ தே ஹிருதயம். ஹிருதயம் அது மனதுக்கு ரம்யமாகவும் இருக்கிறது, ரொம்ப கூலா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நாதம் தர்ஷயந்தி எதானது சொல்லப்படுகின்றதோ காட்டப்படுகின்றதோ, யதாவது எப்படி இருக்கோ அப்படியே காட்டப்படுகின்றதோ. இப்போ போட்டோலயே நமக்கு இருக்கு கேமரா வெர்ஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கா. நீங்க பார்த்து 1960s 50s எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும். அப்ப என்ன அழகா இருந்தாலும் உங்களுக்கு அவ என்ன கலர் போட்டு இருக்கான்னு தெரியாது. இப்ப பாலும் பழமும்னு ஃபேமஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, கட்டம். ஆனா அதுல என்ன பாலும் பழத்துல என்ன கலர் போட்டுட்டா? சரோஜாவை தான் போய் கேட்டோம் இல்லையா? அது கலர்ஸ் என்னன்னு தெரியாது, ஏதோ 2 கலர் போட்டு இருக்கா, கட்டம் கட்டமா இருக்குன்னு தான் தெரியும். அப்போ அந்த சித்திரத்துல ஒரு தோஷம் இருக்கு, யதாவத்து காமிக்க மாட்டேங்கிறது. எப்படி இருக்காலும் அப்படி காமிக்க மாட்டேங்கிறது. அப்படி நம்ம இப்போ டெக்னாலஜி வச்சு அதெல்லாம் விசிட் பண்ணிட்டு இருக்கா அந்த வீடியோலாம். அப்புறம் ஈஸ்ட் மேன் ஒரு கலர் வந்தது. அதுவும் என்னன்னா அது கலர் மாதிரி இருக்கும், ஆனா கலர் இல்ல, வேற ஏதோ ஒரு கலர் அது. அப்புறம் இந்த 80s 90sலாம் வரும், பிக்சலேட் ஆயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி இப்போ கேமரா போனுக்குள்ளேயே கேமரா வந்துருக்கு, அதுல எவ்வளவோ பிக்சல் இருக்குங்கிறா, எதாவது காமிக்கோங்கிறா. நீங்க எப்படி இருக்காலும் அப்படியே காமிச்சிடும், அதுதான் ப்ராப்ளம். அது ஒரு மாட்டிக்கிட்டு காமிச்சா நல்லா இருக்கும், அது அப்படியே காமிச்சிடுறதே யதாவத்து. அப்ப நமக்கு ஒரு கஷ்டம், ஐயோ அப்படியே காமிச்சிட போறதே, அப்படியே காமிச்சிட போறதேன்னு. அதனால யதாவத்து இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, யஜ்ஞவாழகம் நாதம் தர்ஷயந்தி யதாவத் யதாவத் அதை அப்படியே காமிச்சுருது. இதி ஏதத்து சரண கமலம், அப்பேற்பட்ட பகவானை அந்த காட்டவல்ல யதாவத்து காட்டவல்ல ஆச்சரியமான அந்த பாதுகாதேவி சரண கமலத்தை தரிக்கின்றாள். சரண கமலம்னு சொன்னால் சரண வேற சரண வேற. இந்த இடத்துல சரணன்னு சொல்லுவதால் பாதங்கள், அது எதை ஒத்திருக்கு? கமலத்தை ஒத்திருக்கு, தாமரை ஒத்திருக்கு. அதனால சரண கமலம் ரங்கநாதஸ்ய நித்தியம், நித்தியபடி ரங்கநாதனுடைய சரண கமலங்களை காண்பிக்க வல்ல சாமர்த்தியம் படைத்தவள். சரணம், இப்ப பாருங்க அடுத்த தேசிகன் சரணம், சரணம் பாதங்கள், சரணம் அடைக்கலம். உதர்கிட்ட நம்ம அசைலம் தேடி போறோம் இல்லையா, அதுக்கு சரணம் என்று பெயர். சரணம் ஜனானாம், இந்த மக்கள் எல்லோரும் உன்னுடைய பாதங்கள், அதாவது இந்த வேதங்களுடைய பக்தி இருக்கே, அது அத்தனையும் ரம்யமா இருக்கு காதுல கேட்கறதுக்கு. எது கிட்ட அடைக்கலம் போறது? உன்னுடைய சரண கமலத்தை கிட்ட போய் அடைக்கலம் தேடுகின்றது வேதங்கள். அப்ப வேதங்கள் அத்தனையும் கூட்டம் கூட்டமா நிக்கிறது பெருமாள் திருவடி கிட்ட. திருவடின்னு சொல்லிட்டா பாதுகைகள், பாதுகைகள்னா மணிகள், மணிகள்னா நாதம். அப்ப அந்த பெருமாளின் திருவடியை தாங்க வல்ல பாதுகாதேவியில இருக்கக்கூடிய கர்ப்பரத்னத்தின் நாதம் அவகிட்ட இருக்கக்கூடிய வேதத்தை அவ்வளவு நன்னா ஓத வைக்கிறதுன்னு அர்த்தம். அவ வேதத்தின் அந்த துவனி வேறல்ல, பாதுகாநாதம் வேறல்ல. வேதத்தின் துவனி வேறல்ல, கருடனுடைய உருவம் வேறல்ல. அதனால கருடனும் பாதுகாதேவியும் அதே சமயத்துல வேதமும். அதனால்தான் வேதாத்மா விஹகேஸ்வரஹா யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னு அந்த இடத்துல வேதாத்மா, வேதத்துக்கு இவன் ஆத்மாவோ இவனது ஆத்மாதான் வேதமோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கருடாழ்வாருடைய வைபவம் இருக்கின்றதாம். அதை இந்த ஸ்லோகத்துல எடுத்தார் தேசிகன்.